அனைவருக்கும் வணக்கம். இப்பொழுது நான் நம்முடைய கண்ணுகளுக்கு தேவையான சில பயிற்சிகளை, எளிமையான பயிற்சிகளை உங்களுக்கு சொல்லித் தருகிறேன். நீங்கள் காலையிலோ அல்லது மாலையிலோ அல்லது உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ ஒரு 5 to 6 minutes ஆர் 5 to 10 minutes பண்ணாங்கன்னா உங்களுடைய ஐ நர்வ்ஸ் அண்ட் பார்வை இதெல்லாம் நன்றாக கிடைக்கப்பெறும். நான் இப்பொழுது அந்த பயிற்சியை செய்ய ஆரம்பிக்கிறேன். ஃபஸ்ட்டு பயிற்சி பாருங்கள். இப்போ 2 பெருவிரலை இப்படி நீட்டிக்கிங்க, மற்றதை மடக்கிங்க. இப்போ சென்ட்ரல்லேருந்து மேலே போகும்போது உங்களுடைய ஐ விஷனும் மேலே போகணும், கீழே வரும்போது ஐ விஷனும் கீழே வரையணும். அதே போல் சைடில் வரும்போது அப்படியே ஐ விஷனை கொண்டு போகணும், அடுத்தது இப்படி ஐ விஷனை கொண்டு போகணும். இப்போ பாருங்கள், உங்களால் எவ்வளோ மேலே கொண்டு போக முடியுமோ கொண்டு போகுங்கள். அடுத்தது கீழ் நோக்கி இப்படி ஒரு 2 to 3 minutes செய்யுங்கள். நல்லா கண்களை இந்த விரல்களை நுனியின் பார்த்து மேலேயும் கீழேயும் கொண்டு போகுங்கள். இதை நான் 5 முறை செய்தேன். நீங்கள் ஒரு 2 minutes செய்யுங்கள். அடுத்தது பக்கவாட்டில் சைடில் இங்கே பாருங்கள். இப்போ இப்படி கொண்டு போகிறேன். அடுத்து சென்ட்ரல்லேருந்து ரைட் சைட் டு மீ பாருங்கள். எவ்வளோ உங்களால் இப்படி கொண்டு போக முடியும் கொண்டு போங்க. சிலது வீடியோவில் தெரியல உங்களுக்கு. ஐ விழிகளை இப்படி இதன் மூலமாக கொண்டு போகுங்கள். ஸோ இந்த பயிற்சியை உங்களுக்கு 5 to 6 times தான் செஞ்சு காமிச்சு, நீங்கள் ஒரு 2 to 4 minutes ஆர் 2 to 5 minutes உங்களுக்கு நேரத்தை பொறுத்து நீங்கள் மாற்றிக்கொள்ளலாம். அடுத்ததாக இந்த விரலை பாருங்கள். இப்போ கையை நீட்டிங்க. இப்போ இந்த விரல் ரைட்டுங்களா, இதை மட்டும் அப்படியே வச்சுக்கிட்டு இதை இப்படி நன்றாக மூடி விரித்து பாருங்கள். உங்களுடைய ஐ நரம்புகளுக்கு இது மிகவும் நல்ல பயிற்சி. உங்களுக்கு நான் 10 to 15 முறை தான் செய்து காண்பிக்கிறேன். இப்போ இது முடித்த பின்னாடி நீங்கள் ஒரு 2 to 5 minutes மெடிடேஷன் பண்ணுங்கள். கண்களை மூடிக்கொள்ளுங்கள். உங்கள் கவனம் முழுவதும் மூச்சின் உள்ளே போவதையும் வெளியே வருவதையும் மட்டும் உற்று நோக்குங்கள். வேறு எந்த கவனமும் வேண்டாம். சாதாரணமாக இருங்கள். ரொம்ப ப்ரெஷர் ஆகிக்கூடாது. உங்களுக்கு ஒரு 30 seconds தான் பண்ணால் நீங்கள் 2 to 5 minutes பண்ணுங்கள். மிக்க நன்றி. காட் பிளஸ். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.